ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடாமல் ஒருவரை வசியம் செய்ய முடியுமா? வெகு நாட்கள், அதாவது வருடங்கணக்கில் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம அவங்கள ஒன்று சேர்க்க முடியுமா வசியத்து மூலியமா அப்படின்னு பல அன்பர்கள் என்கிட்ட கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இன்றைய பதிவு இருக்க போகுது. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு விஷயம், வசியம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் பல வகைகள் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன். அதில் பதுமை வசியம், புகைப்பட வசியம், சீனி வசியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பதிவுகளாக நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். இப்போது நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு திருமணமாகி ஒரு 15 ஆண்டு காலங்கள் ஆகிறது. என்னுடைய வாழ்க்கை 5 ஆண்டு காலம்தான் நிலைத்திருந்தது. அதன் பிறகு நான் பிரிந்து ஒரு 10 வருடம் ஆகிறது. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமும் நான் அவர் கூட சேரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என் கூட சேரலை. இந்த வாழ்க்கையே ஒன்றாக சேர்க்கும் முறை, வசிய முறை இருக்கிறதா? இது உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க. தாராளமாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மாந்திரிகத்தில் வழிமுறை இருக்கிறது. ஆனால் இது செய்யக்கூடிய அந்த பூஜை முறை ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். அதாவது வசியம் செய்ய வேண்டிய நபர் உங்ககிட்ட இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் நம்ம வசியம் நிலைப்பாடாக இருக்கும். அதாவது உதாரணமாக நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறீங்க, நான் சென்னையில் இருக்கிறேன். உங்களுடைய கணவர் மலேசியாவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த எல்லா டிஸ்டன்ஸும் டோட்டலாக கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்தது போல தான் நாங்கள் பூஜைகளை வைப்போம். கடல் கடந்து மந்திரங்கள் செல்லுமா, ஹிப்னாட்டிசம் பண்ண முடியுமா அப்படின்னா, நம்மளுடைய மகா பெரியவா அவர் இங்கே இருந்துக்கிட்டே அமெரிக்காவில் என்ன நடந்திருக்குது, அவர் என்ன புக்கு படிக்கிறாங்க, என்ன பேஜில் எந்த வரி படிக்கிறாங்கன்னு முதல் கொண்டு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அஷ்டமா சித்து பயின்றவர்கள் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். அந்த வகையில் நம்மளுடைய இந்த வசிய பூஜை முறையில் வருடங்கணக்கில் பிரிஞ்சிருந்தவங்கள கூட கண்டிப்பாக ஒன்று சேர்க்கலாம். அதுவும் அவங்களுக்கு எந்த விதமான மருந்தோ மாயமோ மையோ கொடுக்காமலே, ஒருவருக்கு மை கொடுக்காம மருந்து கொடுக்காம அவங்கள தொடாமல் 100% பதுமைகள் மூலியமாக, புகைப்படம் வசியம் மூலியமாக ஒருத்தரை வசியம் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு மாந்திரிகத்தில் வழிமுறைகள் இருக்கிறது. இதுக்கு குறிப்பிட்ட சில காலங்கள் ஆகும். 1 மண்டலம் 2 மண்டலம் இந்த மாதிரி பூஜை கணக்கெல்லாம் இருக்குது. ஒரு மண்டலம்னா 48 நாள். இந்த வசியம் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ, அம்மா பெயர், பிறந்த தேதி, அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அது உடனடியாக நடக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கும் இந்த ஃபோட்டோ விஷயத்தில். அதே மாதிரி செய்து கொள்கின்ற நபருக்கும் இந்த அத்தனை டீட்டெயிலும் கண்டிப்பாக தேவைப்படும். 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பதுமை வசியத்தை மோகினி வசியத்தை நம்ம கையாளுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியடையும். ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக கூடி குலவ செய்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை போக்கி தடைகளை நீக்கி அருமையான வாழ்க்கையை அனுகிரகம் செய்யக்கூடியது இந்த மோகினி பதுமை வசிய பூஜை. இதை கையாண்டோம் அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். நிறைய பேருக்கு அந்த வகையில் நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பிக்கையில் இந்த பதிவையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவு சம்பந்தமான எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.